ஹாய் கைஸ், இப்போ நம்ம பல்சர் 220ல் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இந்த ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஏர் ஃபில்டரோட லைட்டு. ஏர் ஃபில்ட்ரு லைட் ஆன் ஆகிடுச்சுனாலே வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஈஸியாகவே நம்மளே வந்து ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த புது ஏர் ஃபில்ட்ரு. இந்த டைப் ஏர் ஃபில்ட்ரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் வரும். டூ 220லே 2 விதமான ஏர் ஃபில்ட்ரு இருக்குது. ஹோல்ஸாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து நடுவில் வந்து இந்த பிளாஸ்டிக் வரும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து வண்டியிலே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வரும். நம்ம வந்து இதில் போல்டு டைப்பில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வரும். நம்ம இதை வந்து 10 சைஸ் போல்டில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன் இது வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய வண்டி நான் ரெடி பண்ணி கொடுக்குற வண்டியிலெல்லாம் இப்போ இதில் வந்து நான் 10 சைஸ் போல்டு போட்டிருக்கேன்னா, இதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அது வந்து ஃபுல் டைட்டில் இருக்கும். அதை கழட்டும் போது என்ன ஆகும்னா, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரே வந்து நெளிஞ்சிடும். அதனால தான் வந்து இந்த போல்டு வந்து 10 சைஸ் போல்டு மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு 4 போல்டு கழட்டணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வண்டியிலே வரும்போது 4 ஸ்க்ரூ தான் இருக்கும். இதையும் வந்து நம்ம 8 சைஸ் போல்டு மாதிரி மாற்றிட்டோம். இதை வந்து நம்ம போல்டு மாதிரி மாற்றும் போது நமக்கு வந்து ஸ்க்ரூ வந்து நெளிஞ்சிடும், போல்டு வந்து நெளியாது. ஈஸியாக வந்து டக்குன்னு கழட்டிடலாம். லாஸ்ட்டாக ஒரு பல்சர் 180க்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் போட்டிருந்தாங்க. அது வந்து வெளியில் எங்கேயோ கொடுத்து ஸ்க்ரூவை ரொம்ப நெளிச்சு வச்சுருந்தாங்க. அதை நான் கழட்டும் போது என்ன ஆயிடுச்சு, கழட்டவே முடியல, ஸ்க்ரூ ரொம்ப நெளிஞ்சிருச்சு. அப்புறம் அதை வெல்டிங் ஷாப்லலாம் கொடுத்து இதை ஹீட் பண்ணி எடுத்து தான் இந்த ஏர் ஃபில்டரோட மூடியை வந்து கழட்டணும். இந்த இடம்லாம் ஃபுல்லாமே உருகிடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி போல்டு டைப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பழைய ஏர் ஃபில்டரோட கண்டிஷன். இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வருது. இந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இது வேஸ்ட்டு தான், இதை தூக்கி போட்டுடலாம். இது ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே நேராக ஃபிட் பண்ணிட்டோமா, கரெக்டாக இந்த ஸ்பாஞ்சு பிளாஸ்டிக் வந்து இந்த கேப்பில் கரெக்டாக போயிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4 8 சைஸ் போல்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து லென்த்து போல்டு வந்து மேலே வரும். இப்போ நான் இதில் வந்து 8 சைஸ் போல்டு ஹெட்டு இல்லாதது வாங்கியிருக்கேன். இதே நீங்கள் வந்து இதுவே நீங்கள் இந்த மாதிரி ஹெட்டு வச்ச போல்டு வருது பார்த்தீங்களா, இது 10 சைஸு. இதிலே ஹெட்டு வச்ச 8 சைஸ் போல்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை கழட்டுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 8 சைஸ் போல்டு வந்து ஹெட்டு வச்ச மாதிரி வாங்கி போட்டோன்னா நமக்கு கழட்டுறதுக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பல்சர் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கழட்டி ஃபிட் பண்ணும் போது என்ன ஆகும், நெளிஞ்சிடும். அதே நம்ம இந்த மாதிரி போல்டு மாதிரி போட்டோன்னா நம்ம ஈஸியாக கழட்டலாம். நிறைய பேர் இந்த ஷீல்டு மாட்ட தெரியாமல் மாட்டி இந்த சைடு வர லாக்கை வந்து உடச்சிடுவாங்க. இந்த இடத்துலையும் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். இதில் வந்து நம்ம ஹெட்டு வச்ச 10 சைஸ் போல்டு போட்டு ஈஸியாக டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் நமக்கு அந்த லைட் வந்து எரியாது. நம்ம ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இதை வந்து ஈஸியாக நீங்களே ஒரு 5 நிமிஷத்தில் நீங்களே வந்து இதை ஃபிட் பண்ணிடலாம். நான் சொன்ன போல்டு மட்டும் மாற்றிக்கோங்க.